ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சீரிஸ் தான் கவர் பண்ண போகிறோம். அதாவது 100 rupeesல சென்னையில் என்னென்ன வந்து சாப்பிட முடியும், அதாவது வெறும் 100 rupees வச்சு மட்டுமே எப்படி சர்வை பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு காமிக்க போகிறோம். ஸோ 1 டேக்கு 100 வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்மளோட சேலஞ்சுக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியூஸா குரு. நான் உங்கள் குரு. கைஸ், இந்த வீடியோ முதல்ல நாங்கள் ஸ்டார்டிங் மெரினாலேருந்து தான் இந்த இன்ட்ரோ வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மெரினா பீச்சை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. ஸோ எங்களால் வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே நாங்கள் கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். ஆனால் இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறாங்க, காலையில் நேரத்துலலாம் மெரினா பீச்சுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் போகவே மாட்டீங்க, அவ்வளோ அழகாக அந்த வியூ இருக்கும். ஆனால் எனக்கு அங்கே கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் அவங்க லவ்வர்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு தான் லவ்வரே இல்லை. கடமைன்னு வந்தால் காதலை பார்க்கக்கூடாதுன்னு வாங்க, இருந்தாலும் என்னை பீச்சுக்கு வந்தாலே காதல் தான் அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. தட்டி விடணும். வருங்காலத்தில் யாராவது நல்லவங்களாம் வந்தாங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அவங்க கூட சேர்ந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் இந்த பீச்சுக்கு முன்னாடி திரும்பி வந்து நிற்கணும். கண்டிப்பாக நடக்கும், ஆனால் அது ஃபியூச்சரில் நடக்கும். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க வேணாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், காலையில் எழுந்துச்சுன்னா நிறைய பேர் டீ குடிக்கிற பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டீ ஃபர்ஸ்ட் எங்கே குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மெரினா பீச்சிலேருந்து வெளில போகிற வழி அப்படியே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி முதல் பிரச்சனை, ஃபோன்லேருந்து டெம்பர் வந்து கலந்து விழுந்துருச்சு. நல்ல வேலை, ஃபோன் வேலைன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம சிட்டி சென்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஒரு டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு டீ 10 ரூபா இருந்துச்சு. இப்போ எல்லா கடையிலுமே 12 ரூபா 15 ரூபான்னு ஆக்கிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் ரேட் இப்போ நம்ம 12 ரூபாய்க்கு ஒரு டீயை குடிக்கிறோம். இந்த டீயோட டேஸ்ட் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான டீ எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் இருந்துச்சு. கவர் பண்ணுறது டீ, ஏன்னா எல்லாரும் காலையில் ஏன்னு சொன்னால் டீயோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீ, ஸோ இந்த ஒரு டீ கடை வந்து என்சா ஆர்டிகல் அப்படின்னு ஒரு பெரிய அங்கே ஒரு பில்டிங் தெரிஞ்ச பின்னாடி, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஸ்டார்டிங் ஃப்ரம் டீலேருந்து ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் டிஃபனுக்கு போகிறோம். ஸோ நமக்கு கேமராமேன் பசிச்சுது அப்படின்னு சொல்கிறதுனால போண்டாவும் வாங்கணும். ஸோ ஆனால் இதை இந்த பட்ஜெட்டில் சேர்க்க வேணாம், ஏன்னா இது சேர்த்தா நம்மளால் இந்த வீடியோ கவர் பண்ண முடியாது. ஸோ அடுத்து மார்னிங் டிஃபனை சாப்பிட மயிலாப்பூரில் இருக்க கபாலீஸ்வரர் உயர்தர சைவ உணவகத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த டைமில் நாங்கள் வீடியோ எடுக்கிறப்ப கேஸ் விலை அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு இட்லியோட விலை 15 ரூபா. ஆனால் கண்டிப்பாக ஒரு தட்டு எடுத்துக்கிட்டா 3 இட்லி வச்சே ஆவாங்களாம், அதாவது 45 ரூபா வாங்கியே ஆவாங்களாம். நாங்கள் அப்போ கூட கேட்டோம், ஒருத்தவங்களுக்கு 2 இட்லி வச்சு தருவீங்களா, அந்த 2 இட்லிக்கு 30 ரூபா தானே சார்ஜ் ஆகும், நீங்கள் அதை வாங்கிப்பீங்களான்னு கேட்டால் இல்லை ஒரு பிளேட்னாலே 3 இட்லி தான் கம்பல்சரி அப்படின்ட்டாங்க. சென்னையில் இப்போ இதுதான் நிலைமை ஆயிடுச்சு. இது இந்த ஹோட்டலில் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான ஹோட்டலில் நடக்குது. ஸோ ஒரு இட்லி வந்து 15 ரூபா. ஸோ 3 இட்லி 45 ரூபாய்க்கு காலையில் டிஃபனை நம்ம இங்கே முடிக்கிறோம். ஸோ கைஸ், இப்போ அடுத்து நம்ம டிஃபன் சென்டருக்கு வந்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலை டிஃபன் சாப்பிட்டு வந்துருக்கோம். ஸோ அங்கே டீ குடிச்சிட்டோம். இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு இந்த கடை பேர் இங்கே கபாலீஸ்வரர் உயர்தர உணவகம் அப்படின்னு ஒன்று. ஸோ இது வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இட்லி வித் சாம்பார். ஸோ இங்கே 3 இட்லி தான், 2 இட்லி கணக்கெலாம் கிடையாது. ஒரு பிளேட் வாங்கினா 3 இட்லி. சாம்பார் ஓகே, ரெட் சட்னி ஓகே, தேங்காய் சட்னி செம்மையாக இருக்குது. உங்கள் கடையில் எனக்கு தேங்காய் சட்னி பிடிச்சிருக்கு. சாம்பார் ரெட் சட்னியோட தேங்காய் சட்னி நல்லா இருக்குது. ஸோ உங்கள் கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும்னா, அதாவது மயிலாப்பூர் கோயில் இருக்குது இல்லைங்க, அதுக்கு ஆப்போசிட்லேருந்து கொஞ்சம் ஒரு 5 minutes நடந்தாலே போதும், இவங்களோட கடை வந்துடும். காலையில் ஏஞ்சி மெரினா பீச்சுக்கு போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு காலையில் சாப்பிட்ற ஒரு இட்லி இருக்குங்களே, அப்பாடி அவ்வளோதாங்க, சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அடுத்து மதியான லஞ்சில் உங்களை பார்க்குறேன். இப்போ நம்ம அந்த 100 ரூபா சேலஞ்சில் 3வது, அதாவது இப்போ லஞ்சில் இருக்கும். ஸோ லஞ்சுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் எக்கச்சக்கமான குட்டி குட்டி கடைகளை வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு பிரிஞ்சு விற்பாங்க. ஸோ காலேஜ் பசங்க ஒர்க் போகிறவங்களாம் வாங்கி போவாங்க. ஸோ நம்ம அதில் 20 ரூபா பிரிஞ்சு வாங்கி தான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்கியாச்சு, இப்போ வாங்க சாப்பிடலாம். சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் இங்கே எங்கடா கிடைக்கும் அப்படின்னு. சென்னையில் எக்கச்சக்கமான ஏரியாவில் தள்ளுவட்டி குட்டி குட்டி கடைகளில் பிரிஞ்சு சாதம் மட்டுமே 20 ரூபா 30 ரூபா 40 ரூபாய்க்கு பிரிஞ்சு விற்கிறாங்க. ஸோ இதில் நம்ம 20 ரூபாய்க்கு இப்போ வாங்குகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு ஊறுகாய் வெங்காயம் வச்சு பிரிஞ்சி, கொஞ்சம் ஊறுகாய் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து ₹20 வந்து தரமாக இருக்கும். ஸோ 20 30 40 சொல்லியிருக்கோம். நீங்கள் 20 ரூபா வாங்கினாலே ஒரு ஆள் வந்து இந்த மதிய நேரத்தில் கொஞ்சம் கரெக்டாக சாப்பிட்லான்னா இது சாப்பிட்லாம். சூப்பராக
இப்போ 20 ரூபா வந்து நம்மளோட 100 ரூபாலேருந்து கழிஞ்சிடுச்சு. மசாலா டேஸ்ட் பண்ணி செம்மையாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். சொல்லுவா சுட சுட தான் இருக்கு. ஆனால் அனல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதுன்னு நினைக்கிறீங்க. பாருங்க, மொத்தம் 3 செட் ஆஃப் பரோட்டா, சாரி 3 பரோட்டா. ஸோ கைஸ், இப்போ வாங்கிட்டு வந்த இந்த பரோட்டா வந்து லேயரிங்கா மெலிசா தான் இருக்கு ரொம்ப. எவ்வளோ இது? 20 rupees ஒன்னா. அப்போ எத்தனை மொத்தம்? 3 60 ரூபாயா? ஒரு செட் 60 ரூபாயா? ஒரு பேக்கேஜ் 60 ரூபாயா? நம்ம 2 பரோட்டா வேணாலும் வாங்கிக்கலாம். கைஸ் பாருங்க, ரொம்ப மெலிசா இருக்கு. ஆனா பிரைஸ் அதிகம் தான். கடை பேரு ஸ்கூட் பரோட்டா. ஸ்காட். கைஸ் இது வந்து ஒரு லோக்கல் கடை தான். இங்க MMD ரசா கார்டன் நீங்க வந்தீங்கன்னா தெரியும், அரும்பாக்கம் ரசா கார்டன்ல. ஸோ பரோட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்கு, லைக் சப்பாத்தி மாதிரி இருக்கு. எப்பவுமே பரோட்டாவோட லேயர் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. முதல்ல லேயர் பார்த்துக்கோங்க, ரொம்ப மெலிசா இருக்கு. அவ்வளோ சாஃப்டா ரஃபா தான் இருக்கு. ஆனா ஒரு பரோட்டா வந்து 15 ரூபாய்க்கு தான் மோஸ்ட்லி கடையில சேல் பண்றாங்க. இவங்க 20 ரூபாய்க்கு பண்றாங்க. 20 ரூபாய்க்கு இது ஒர்த்தே கிடையாது. அதுவும் இது ஏதோ நம்ம எல்லாம் ரெடிமேட் பண்ணுவோம்ல, ரெடிமேட் பரோட்டா, அதை வாங்கி சூட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு கடையில வாங்குறோம்னா அந்த கடையோட டேஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சாஃப்ட்னஸா பயங்கரமா இருக்கும். அதுதான். சரி சரி, அடுத்து இவங்களோட குருமாவை நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா குருமா வந்து இப்படிதான் இருக்கு. இதை நாங்க ஊத்துறோம், எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து பார்க்க நல்லா தண்ணியா தான் இருக்கு. நல்லா சால் நல்லா பரட்டி நீங்க பாருங்க. 1 2 3 எப்பவுமே பரோட்டா நல்லா பிச்சு போட்டுக்கிட்டு இப்ப சாப்பிடுங்க. இப்ப எடுத்து ரைஸ் சால்னா ஏதோ டேஸ்ட் வித்தியாசமா நல்லா இருக்கு. தக்காளி நிறைய போட்டுக்க டேஸ்ட் தெரியுது. முக்கியமா ஏலக்காய். எனக்கு ஏலக்காய் போட்டாலே நான் ஒரு சைடு இதாயிடும், கொஞ்சம் பிடிக்கும். குருமா நல்லா இருக்கு. பரோட்டாக்கு 5 ஸ்டார்ல வச்சா பரோட்டாக்கு வந்து நான் வந்து ஒரு 2.5 ஸ்டார் தரலாம். சால்னாக்கு வந்து ஒரு 4 ஸ்டார் தரலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா பரோட்டா வந்து ரொம்பவுமே மெலிசா, ஏதோ வந்து நம்ம பேஷண்ட்டு இது வந்து வயசானவங்களும் பரோட்டா சாப்பிடணுமே அந்த டேஸ்ட்டுக்காக கொடுக்கறதுக்காக பரோட்டா மெலிசா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா பூத்துன்னு சாப்பிட்டா இல்லை. அடுத்து அதனால பரோட்டா வந்து டேஸ்டா இருக்கணும் வெறும் பரோட்டாவே. சரி, சால்னா தொட்டு சாப்பிட்றப்ப ஏதோ லைட்டா சிக்கன் சால்னா மாதிரி இருக்கு அந்த டேஸ்ட். 20 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒர்த்து இல்லை. இது 15 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஏன்னா சால்னா வந்து மற்ற கடையை கம்பேர் பண்றப்ப இந்த கடை வந்து ஆவரேஜ் தான். ஆனா நீங்க இது தொட்டு சாப்பிட்டா தான் நல்லாவே இருக்கும். பரோட்டாக்கு ஆல்மோஸ்ட் நம்ம தொட்டு சாப்பிட்றது வெறும் சால்னா மட்டும் தான். சால்னா நல்லா தானே இருக்கணும். சால்னா நல்லா இருக்கு. ஆனா சால்னா வந்து இன்னுமே திக்னஸ் இவங்க சரி பண்ணணும். ஸோ சால்னாக்கு வந்து நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 5க்கு 3.5 கொடுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ காலையிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணலாமா? காலையில் ஒரு டீ குடித்தோம், அது 12 ரூபா. அடுத்து நம்ம ஒரு பிளேட் இட்லி சாப்பிட்டோம், அது 45 ரூபா. மதியான சாப்பாடு ஒரு பிரிஞ்சி வந்து 20 ரூபா. ஸோ நைட்டு சாப்பாடு 3 பரோட்டா, அது 60 ரூபா. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு செலவானது 137 ரூபா. ஸோ இந்த சேலஞ்சோட ஆன்சர் 100 ரூபாயை வச்சு ஒரு நாளைக்கு சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ சென்னையில் இருக்கிற விலைவாசி இப்போ ரொம்பவுமே 2026 ஏறி போய் கிடக்கு. அதுவும் இந்த கேஸ் பிரச்சனையால. ஸோ இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 150 ரூபாய் இருந்தா நீங்க நல்லா சாப்பிடலாம். நல்லா கூட இல்லைங்க, அதாவது இப்ப நான் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆவரேஜான நீங்க ஒரு குட்டா நீங்க சாப்பிடணும்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 150 ரூபாய் செலவாகும். 100 ரூபாயை வச்சு இந்த சேலஞ்சை நான் முடிக்கணும்னு பார்த்தேன். ஆனா என்னால முடியவே இல்லை. கிட்டத்தட்ட 150 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. அதாவது எக்ஸாக்ட் ரேட்டு 137 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. ஆனா இந்த வீடியோக்கு எனக்கு 137 ரூபாய் செலவாகலைங்க, அதோட எக்கச்சக்கமாவே செலவாயிடுச்சு. ஆனா உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளவு சாப்பிட்டா செலவாகுன்றது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. நீங்க ஒரு சென்னையில இருந்தீங்க, உங்களால 100 ரூபாய் வச்சு என்னென்ன சாப்பிட முடியும்னு பாத்தீங்கன்னா
மதியானம் என்ன சாயந்தரம் டீயோட உங்களால் நிப்பாட்டிட முடியும். ஸோ நைட்டு சாப்பிடணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் தேவைப்படுது. ஸோ வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டுடுறேன், அதாவது நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பத்தி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம வியூஸ் ஆஃப் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, டாடா, பை பை, see you.